ஹே வணக்கம் எவ்ரி ஒன். ஸோ பிக்கோரி சீரீஸில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. நம்ம இந்த பிக்கோரி சீரீஸில் வந்து நம்ம வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு லெவல் எல்லாமே வந்து கவர் பண்ண போகிறோம். பிக்கோரினா என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், ரியல் டைமில் அதோட வந்து யூசேஜ் என்ன, அதோட ட்ரெண்ட்ஸ் என்ன, லேட்டஸ்ட்டாக என்னெல்லாம் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லா விஷயமே எண்ட் டு எண்ட் கவர் பண்ண போகிறோம். இந்த சீரீஸ் வந்து ஒரு நான் ஐடி பேக்ரவுண்ட் அப்படி இல்லைனா காலேஜ் முடிச்சுட்டு வர்றவங்க, ஸோ ஐடினா என்னன்னு ஜீரோ நாலேஜ் இருக்கிறவங்க எல்லாத்தையும் மைண்டில் வச்சு எல்லாருக்கும் ஈஸியாக புரியணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ண சீரீஸ் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ இது வந்து என்ன அப்படின்னா, டேட்டானா என்ன, டேட்டா பேஸ்னால் என்ன, டேட்டா வேர் ஹவுஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதை பற்றி ஆல்ரெடி ஐடியா இருக்கிறவங்க வந்து யூ கேன் ஸ்கிப் திஸ் வீடியோ, யூ கேன் கோ டு தட் நெக்ஸ்ட் வீடியோ. ஓகேவா? ஸோ யா, லெட்ஸ் கோ டு தட் வீடியோ. பிக்வரி அப்படிங்கிறது வந்து டேட்டா வேர் ஹவுஸ். ஓகேவா? டேட்டா டேட்டா வேர் ஹவுஸ். ஸோ டேட்டா வேர் ஹவுஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேட்டானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? டேட்டா வேர் ஹவுஸ் நம்ம ஏன் சொல்கிறோம், டேட்டானா என்னன்னு சொல்லிட்டு. டேட்டாங்கிறது வந்து டேட்டா இஸ் அ இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஜஸ்ட் இது வந்து ஒரு தகவல், தரவும்போம் தமிழில். இன்ஃபர்மேஷனாக தகவல். இப்போ உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் என்ன, உங்கள் பேர், உங்கள் ஊர், என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் ஜெண்டர் என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா, ஸோ இதெல்லாமே வந்து உங்களை பற்றின டீட்டெயில்ஸ். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே தான் வந்து டேட்டா. இதை வந்து பிஸ்னஸ் வேர்ல்டில் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? பிஸ்னஸ் வேர்ல்டுனா என்ன, சிம்பிளாக சொல்லப்போனால் உங்கள் கடைக்கிட்ட இருக்கிற, சாரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டை எடுத்துக்கோங்க. ஸோ சூப்பர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பிஸ்னஸ். ஓகேவா? முன்னாடி ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன எப்படி இருந்தது அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளையும் வந்து அங்கே கடையில் உட்காந்துருக்கிற அண்ணாச்சி வந்து எழுதி வைப்பார். ஓகே, இன்றைக்கி இது இவ்வளோ சேல் ஆகிருக்கு, இந்த ப்ராடக்ட் வந்து இன்னும் இவ்வளோ ஸ்டாக் இருக்குது, இன்னும் இது ஆர்டர் கொடுக்கணும், இந்த ஆர்டர் கொடுத்ததெல்லாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நோட் பண்ணி வைப்பார், ஹேண்ட் ரிட்டனாக. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வருஷம் முடியும் போதுமே வந்து அந்த வருஷத்தில் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, எந்த பொருள் அதிகமாக சேல் ஆகிருக்கு, எதில் லாபம் நட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வேலை பார்க்குற எல்லாருமே உட்காந்து எல்லா புக்கையும் எடுத்து நோட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ ஒரு லாஸ்ட்டு ஒரு 6 இயர்ஸாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு எல்லாமே. ஓகேவா? ஸோ நம்ம வந்து எல்லா டேட்டாவையும் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த அந்த வருஷத்தோட டேட்டாவை தான் வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் டேட்டாவெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம், அதிகமாக மேன் எஃபோர்ட் தேவைப்படும். ஓகேவா? இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ கம்ப்யூட்டர்ஸ்னு ஒன்று வந்துருச்சு. ஓகேவா? கம்ப்யூட்டர்ஸில் வந்து நம்ம வந்து டேட்டாவெலாம் ஸ்டோர் பண்ணுறோம். முன்னாடி எதில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஸோ அதுவும் கைண்ட் ஆஃப் ஒரு டேட்டா பேஸ் தான். லெட்ஜரில் எழுதிக்கிட்டு இருந்தோம், வரவு செலவு கணக்கு நோட்டில் எழுதிக்கிட்டு இருந்தோம், அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா பேஸ். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போது அதுக்கப்புறம் நம்ம இப்போ கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. ஸ்டாக் கொண்டு வரவன் எல்லாத்தையும் கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ணிடுவோம், அது நம்ம கம்ப்யூட்டரில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். எவ்வளோ பொருள் சேல் ஆயிருக்கு, ஏன்னா எல்லா பில்லிங் எல்லாமே வந்து நம்ம கம்ப்யூட்டரில் தான் போகிறோம். ஸோ ப்ராடக்ட் அதுவே இப்போ 10 ப்ராடக்ட் இருக்குது, 4 ப்ராடக்ட் ஒருத்தர் வாங்குறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா பேஸில் போய் அப்டேட் ஆயிரும், 6 ப்ராடக்ட் தான் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஆர்டர் போட்டதெல்லாம் வந்துருச்சு எல்லா டீட்டெயில்ஸும். இதில் வந்து பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் டேட்டாவை கூட நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டேட்டாவை கொடுத்துருக்கோமோ அந்தந்த டேட்டா வந்து திரும்ப ரீகால் பண்ணுறது, அனாலிசிஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. அனாலிசிஸ்னால் 5 இயர்ஸில் வந்து எந்த வருஷம், எந்த மாதம், எந்த பொருள் அதிகமாக விற்றுருக்குங்கிறத கூட நம்ம ஈஸியாக ஃபியூ கிளிக்ஸில் வந்து எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் யுகத்தில் நம்ம வந்து டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் வந்து டேட்டா பேஸ். ஓகேவா? பிளேஸ் டு ஸ்டோர் த டேட்டா. ஓகேவா? இதுதான் வந்து டேட்டா பேஸ். ஸோ இந்த டேட்டா பேஸ், சரி ஓகே, இப்போ கம்ப்யூட்டர்லாம் இருக்குது, பில்லிங் சாஃப்ட்வேர்லாம் இருக்குது, இந்த டேட்டா பேஸை நான் எங்கே போய் வாங்குறது, எப்படி இதெல்லாம் செட் பண்ணுறது அப்படின்னா, இந்த டேட்டா பேஸை வந்து இந்த டேட்டா பேஸ் சர்வீஸ், இது வந்து ஒரு சர்வீஸ். ஓகேவா? நான் வந்து இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்குன்னா நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், இந்தா இதை நீ யூஸ் பண்ணிக்கோ, எனக்கு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் கொடு. அப்படி இல்லை அப்படின்னா நீயே வச்சுக்கோ, நீயே மெயின்டைனும் பண்ணிக்கோ. இன்கேஸ் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 ஜிபி நான் டேட்டா கொடுக்குறேன். ஓகேவா? அந்த ஸ்பேஸ் சிம்பிளாக சொல்லலாம், ஒரு சிடி கொடுக்குறேன், அதுதான் டேட்டா பேஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிடியில் உன்னால் எவ்வளோ டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறேன். நீ ஏன் இந்த சிடி தொலையாமல் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறேன். அவனும் வாங்கி வச்சுக்கிட்டான். இப்போ திடீர்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து சிடியில் வந்து பிளேஸ் பத்தலை, இடம் பத்தலை, எனக்கு வந்து இன்னொரு சிடி கொடுக்குறான். நம்ம இந்த மாதிரி இதுவும் கைண்ட் ஆஃப் ஒரு வகையான டேட்டா பேஸ் தான். இதுவே
நீ சிடி வச்சுக்கிறதுக்கு பதிலா டேட்டாவெல்லாம் என்கிட்ட கொடு, இன்டர்நெட் மூலியமா. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லப் போனா, இன்ஸ்டாகிராம்லாம் நம்ம ஃபோட்டோவெல்லாம் வாங்கி அவங்க தான் வச்சிருக்காங்க. ஓகேவா? அது வந்து உங்க அக்கவுண்ட்ல இல்ல. அது வந்து உங்க ஃபோன்ல இல்ல. இட் இஸ் ஸ்டோர்டு சம்வேர் எல்ஸ் இன் தேர் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர் சம்திங் சர்வர் பிளேஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. இத மாதிரி தான் வந்து டேட்டாபேஸ் வந்து டிஜிட்டல் யுகத்துல வந்து இருக்கு. ஓகேவா? என்னென்ன கம்பெனிஸ் வந்து டேட்டாபேஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா, சம் ஃபேமஸ் கம்பெனிஸ் ஆர் ஆரக்கிள், மைசீக்வல், எஸ்கியூஎல் சர்வர், DB2. ஓகேவா? ஸோ இதில் எஸ்கியூஎல் சர்வருங்கிறது வந்து மைக்ரோசாஃப்டோட உள்ளது. ஓகேவா? மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. DB2ங்கிறது வந்து ஐபிஎம் கம்பெனி. ஐபிஎம்ங்கிறது ஒரு ஐடி கம்பெனி, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மொனோபோலி ஆஃப் ஐடி இண்டஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ இதே மாதிரி வந்து ஆரக்கிள், மைசீக்வல், சிக்வல் சர்வர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். போஸ்ட்கிரஸ் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. ஓகேவா? இதெல்லாமே வந்து டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கூகுளே சர்ச் பண்ணி பார்க்கலாம். டேட்டாபேஸ் இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ், போஸ்ட்கிரஸ் சீக்வல் அண்ட் கேசன்ட்ரான்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ போஸ்ட்கிரஸ்ங்கிறது டைப், அதுவும் வந்து ஒரு டேட்டாபேஸ் சர்வீஸ். நம்ம யூஸ் பண்ணுற ப்ரைமரி நம்ம ஃபோட்டோஸ் இது எல்லாமே வந்து போஸ்ட்கிரஸ்ங்கிற ஒரு டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. நம்ம எப்போல்லாம் எடுத்து பார்க்குறோமோ அப்போல்லாம் வந்து அதை வந்து நம்ம அந்த டேட்டாபேஸ்லேருந்து தான் டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறோம். ஓகேவா? இதே மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் யூஸிங் ஆரக்கிள். ஓகேவா? ஆரக்கிள் டேட்டாபேஸ்னு கொடுப்போம். ஏர்பிஎன்பி, யுனைடெட் ஸ்டேட் பிலிப்ஸ், இன்டெல், சிஸ்கோ, ஜூம் மீட்டிங்லாம் இருக்குல்ல அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் டேட்டாபேஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த கான்செப்ட் வந்து சேம் தான். டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம். ஓகேவா? ஒவ்வொரு கம்பெனி வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ப்ராசஸிங் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாமே இதுதான் வந்து டேட்டாபேஸ். ஓகேவா? சரி, ஓகே. அப் டேட்டாபேஸ் தான் இருக்குல்ல, அப்புறம் என்ன டேட்டா வேர் ஹவுஸ்னு ஒரு கான்செப்ட். அது எதுக்கு அப்படின்னா, டேட்டா பேஸுங்கிறது வந்து நம்ம வந்து அந்த மளிகை கடைன்னு வச்சுக்கிட்டோம். ஓகேவா? மளிகை கடையில் உள்ள டேட்டாவெலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இப்போ அவங்க குடவுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. குடவுன்னா நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ மளிகை கடை அவங்க வந்து எங்கே வாங்குவாங்க? அவங்க வந்து ஒரு ஹோல்சேல் கடையிலேருந்து வாங்குவாங்க. கரெக்டாக? ஒரு ஹோல்சேல் அவங்க எங்கேருந்து வாங்குவாங்க? டேரெக்டாக வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ஹோல்சேல்னு வச்சுக்கோங்க. அவங்களோட குடவுன் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹியூஜாக இருக்கும். டேட்டா, அதான் ஐ மீன் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ இட் இஸ் it is used to store the huge amount of data. ஹியூஜ்னா என்னங்க? ஹியூஜ்னா ரொம்ப அதிகமாக. ஓகேவா? இப்போ கூகுள்லாம் எடுத்துக்கிட்டிங்க, யூடியூப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க, எத்தனை ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமில் எத்தனை இது அப்லோட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்து டேட்டா வேர் ஹவுஸ். ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ டேட்டா பேஸில் வந்து நம்ம வந்து இப்போ ஓகேவா? ஷாப்பில் வந்து நம்ம அடிக்கடி போய் வாங்குவோம். கடையில் வந்து வியாபாரம் வந்து டெய்லி நடக்கும். ஆனால் டேட்டா வேர் ஹவுஸ் அந்த ஹோல்சேல் கடையில் வந்து டெய்லிலாம் வியாபாரம் நடக்காது. இப்போ ஒரு ஒரு 10 ஷாப் ஓனர் இருக்காங்க, ஒரு ஹோல்சேல் கடையில் போய் வாங்குறாங்கன்னா போய் வாங்கிட்டு வருவாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை தான் போவாங்க. நீங்கள் கூட அந்த இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்து மொத்தமாக ப்ராடக்ட்ஸ் வாங்குறது வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் பை வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி போய் மொத்தமாக போய் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த இடத்துல டிரான்சாக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வந்து ஹியூஜ் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். பட் அந்த அளவுக்கு டிரான்சாக்ஷன் இருக்காது. ஸோ இதுதான் வந்து டேட்டா வேர் ஹவுஸ். சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். ஆனால் ஆக்சுவல் டெஃபினிஷன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு டெஃபினிஷன் இருக்கும். ஸோ ஃபார் நவ் யூ கேன் இந்த மாதிரியே மைண்டில் வச்சுக்கோங்க. டேட்டா வேர் ஹவுஸ்னால் இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஓகேவா? ஸோ பர்பஸ் ஆஃப் டேட்டா வேர் ஹவுஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அனலிட்டிக்கல் பர்பஸ். அனலிட்டிக்கல் பர்பஸ் இதுதாங்க வந்து
மேஜரா நம்ம வந்து டேட்டா வேர்ஹவுஸ் போறதே அனலிட்டிக்கல் பர்பஸ் அப்படின்னா, அனலிட்டிக்ஸ்னா என்னன்னா, அனலைஸ் பண்றது. அனலைஸ்னா என்ன சொல்றது? ஓகே. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்கு. எனக்கு வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து என்னோட பிஸ்னஸ் வந்து growth எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இயர் வந்து நல்ல சேல் ஆயிருக்கலாம். செகண்ட் இயர் கொஞ்சம் டல் ஆயிருக்கலாம். தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்லாம் வந்து அநியாயத்துக்கு சேல்ஸ் ஐ மீன் பிஸ்னஸ் நடந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண் லைக் அனலிசிஸ் பண்ணி, ஓகே அப்போ நான் வந்து இன்னும் என் பிஸ்னஸில் வந்து என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், அதாவது கடந்த கால தகவல்களை வைத்து எதிர்கால எதிர்காலத்தில் ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னா பெட்டராக ஒரு டிசிஷன் எப்படி எடுக்கிறது. சும்மா கண்ணை மூடிட்டு எடுக்க முடியாதுல்ல. இப்போது நம்ம வாழ்க்கையவே எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் அடி வாங்கிட்டு வந்தோம்னா, ரைட் ஓகே இனிமேல் நம்ம அந்த இதை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் இல்லையா? நம்ம ஏன் யோசிக்கிறோம்? நம்ம ஆல்ரெடி அந்த இடத்துல அடி வாங்கியிருக்கோம். அட்லீஸ்ட் இல்லைனா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, ஓகே பரவாயில்ல நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஸோ யூகிக்கிறோம்ல, எதிர்காலத்தை வந்து யூகிக்கிறது. அதை யூகிக்கிறதுக்கு என்னன்னா பின்னாடி, அதாவது ஐ மீன் பாஸ்டில் நடந்ததை பார்க்கணும். அந்த மாதிரி பாஸ்டில் நடந்ததுன்னா கம்பெனிஸ் வந்து ஏகப்பட்ட டேட்டா வச்சுருப்பாங்க. ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வச்சுருப்பாங்க. எல்லா டேட்டாவையும் அனலிசிஸ் பண்ணணும். அனலிசிஸ் பண்ணுறதுக்கு டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஒரு இடத்துல. தனித்தனியாலாம் டேட்டா பேஸ்னால் 4-5 டேட்டா பேஸ் வச்சு ஸ்டோர்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு சிங்கிள் டேட்டா பேஸாக இருக்கணும். எல்லாமே எல்லாமே அனலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது தான் வந்து நம்ம டேட்டா வேர் ஹவுஸ் போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஆர் 15 இயர்ஸ், இது வந்து ஏன் 10 இயர் 15 இயர்ஸ் சொல்கிறேன்னா, டேட்டா நீங்கள் அதிகமாக இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் டுடேஸ் வேர்ல்ட் ஒரு பர் டேக்கே வந்து கேன் see yourself. Okay, one second. Size of videos uploaded in on YouTube every day. Okay வா? பா எனக்கே தெரியாதுங்க. ரொம்ப அநியாயத்துக்கு இருக்கு. 720 TPN hour 17. சீரியஸ்லி டி டெராபைட்னா என்ன அப்படின்னா 1000 ஜிபி. அதாவது ஒரு டெராபைட்டுங்கிறது வந்து 1000 ஜிபி, 1024, 1000 ஜிபி. ஸோ வெறும் யூடியூப்லேயே வந்து இவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா? அதே மாதிரி மெயில் கன்வர்சேஷன் ஹவு மெனி, உலகம் ஃபுல்லாக வந்து எவ்வளோ பேர் வந்து மெயிலில் கன்வர்சேஷன் பண்ணுவாங்க, ஜிமெயில் யூஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ இது இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் ஹாவ் அ டேட்டா வேர் ஹவுஸ். ஸோ அதுக்காக தான் வந்து டேட்டா வேர் ஹவுஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக வந்து ட்ரெண்டிங்கில் வந்து என்னென்ன டேட்டா வேர் ஹவுஸ் இருக்குது அப்படின்னா, ஜிசிபி, பிக்வரி, ஓகேவா, ஏடபிள்யூஎஸ், ஏடபிள்யூஎஸ், ரெட் ஷிஃப்ட்டு, அப்புறம் வந்து ஸ்னோஃப்ளேக். ஸ்னோஃப்ளேக் வந்து ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக தான் வந்து அஸ்யூர்னா மைக்ரோசாஃப்ட். ஓகேவா? ஸோ அவங்க வந்து வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜிசிபி பிக்வரிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறது, இது வந்து கூகுளோட சர்வீஸ். ஓகேவா? கூகுள் வந்து டேட்டா வேர் ஹவுசிங் சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஏடபிள்யூஎஸ்ங்கிறது வந்து அமேசான் வெப் சர்வீசஸ். அவங்களும் வந்து இந்த மாதிரி டேட்டா ரெட் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸ்னோஃப்ளேக்கும் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ். இதில் நம்ம ஏன் பிக்வரியை படிக்கணும்? நீங்கள் போய் ஏடபிள்யூஎஸ் படிக்கலாமே. நான் ஏன் பிக்வரி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுள் வந்து இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வரணும் அப்படின்னா, இன்னொரு வீடியோவில் கூட நான் போடுறேன். பட் இப்போதைக்கு வந்து கூகுள் வந்து லேட்டஸ்ட்டாக தான் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்தாங்க. ஏன்னா ஏடபிள்யூஎஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அஸ்யூர் வந்தாங்க. மார்க்கெட்டில் இப்போதைக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனா ஏடபிள்யூஎஸ், ஸ்னோஃப்ளேக் அண்ட் ஜிசிபி வந்து இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஏன்னா கூகுள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல பேர் வாங்கின கம்பெனி இப்போ தான் உள்ளக்க வந்து இப்போ ஒரு 4-5 இயர்ஸாக தான் வந்து உள்ளக்க வந்து பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பெரிய விஷயம், ஃபண்டமெண்டலி ஃபினான்ஸ் தான் நமக்கு முக்கியம். ஓகேவா? நீங்கள் வந்து நாலேஜுக்காக படிக்கிறீங்க, அதெல்லாம் வந்து செகண்டரி. படித்தா வேலை கிடைக்குமா? மேட்ரு அதுதான். பிக்வரி படித்தா வேலை கிடைக்கும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போது ஏடபிள்யூஎஸ் இதெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 10 ஓப்பனிங்ஸ் போகிறாங்கன்னு வைங்களேன், இப்போ வந்து 20 பேர் அதுக்கு வந்து அப்ளை பண்ணுவான். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து எனக்கு 10 வேக்கன்சி தான் இருக்குது, 20 பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து குமிஞ்சு கிடக்குறாங்க எல்லாருமே. ஏடபிள்யூஎஸ்ல சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, அது பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. ஏடபிள்யூஎஸ் ஓகே. இப்போ இன்ஜினியர்ஸ் வந்து எப்படி தெருவுக்கு தெரு இருக்காங்களோ அது மாதிரி வந்து இப்போ ஏடபிள்யூஎஸும் அந்த லெவலில் தான் இருக்குது.
கூகுள் பிக்வரியும் ஒரு நாள் அப்படி தான் இருக்கும். பிக்வரிங்கிறது வந்து நான் வந்து அதோட ஒரு சர்வீஸ் சொல்கிறேன். ஜிசிபியும் வந்து ஒரு நாள் அப்படி தான் இருக்கும். அந்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கப்புன்னு உள்ளே போய் ஒரு நல்ல பேக்கேஜில் போய் உட்காந்துரணும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம கூகுள் பிக்வரி பண்ணுறோம். ஏன்னா இது வந்து ஒரு க்ரோயிங் சர்வீஸ். நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து இப்போ தான் நிறைய கம்பெனிஸ் வந்து பிக்வரி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ வில் கெட் குட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பெட்டர் பே ஸ்கேல். பே ஸ்கேல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நாலேஜுன்னு நான் சொல்ல மாட்டேங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். ஒரு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு ஜாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து எப்பயுமே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? பட் ஒரு செகண்ட் ஜம்ப், தேர்ட் ஜம்ப் அந்த மாதிரிலாம் அடிக்கும்போது வந்து ஒரு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வைங்களேன். ஒரு 4 இயர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா மினிமம் வந்து 15 லேக். 4 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து 15 லட்சம். ஓகேவா? 15 லேக்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஈஸியாக போகலாம். ஏன்னா அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்குது. யா இதுவே ஏடபிள்யூஸ்க்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அதில் வந்து என் நாலேஜ் பேஸ் பண்ணி இந்த அளவுக்குலாம் இல்லை. இப்போதைக்கு வந்து ஜிசிபி வந்து ரொம்ப ஹாட்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 15 லேக்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் பேஸ்ட் ஆன் மை கரியர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவு பிக்வரி க்ரோஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் என்ன டேட்டானா என்னென்னு பார்த்துருக்கோம், டேட்டா பேஸ்னா என்னென்னு பார்த்துருக்கோம், டேட்டா வேர் ஹவுஸ்னா என்னென்னு பார்த்துருக்கோம், பிக்வரினா என்னென்னு பார்த்துருக்கோம். பிக்வரி இஸ் டேட்டா வேர் ஹவுஸ் சர்வீஸ் ப்ரொவைடட் பை கூகுள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக பிக்வரியை பற்றி பார்ப்போம். என்னென்னலாம் கவர் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி எவ்ரி ஒன்.